இந்த நாமக்கல் மண்ணிலே எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, குடும்பத்தில் நிலவும் குழப்பங்களுக்கு அதிக காரணம் யார்? கணவன்மார்களா, மனைவிமார்களா, பிள்ளைகளா, இல்லை உறவுகளா, இல்லை குழப்பங்கள் ஏதும் இல்லை, குதூகலமே. சந்தோஷம் என்பது வாழ்க்கையின் பாதி பலம். அதே சந்தோஷம் இல்லைன்னு வைங்க, வாழ்க்கையில ஏதுங்க ஐயா பலம்? எல்லாமே சந்தோஷம்தான், எங்க இல்ல சந்தோஷம் சொல்லுங்க? வந்தனமா வந்தனோ வந்த ஜனம் குந்தனோ குந்தி இருக்கும் ஜனங்களுக்கு கொண்டு வந்தேன் சந்தனோ சந்தனத்தை பூசிக்கிட்டு நீங்களும் சந்தோஷமா வாழ்த்து செல்லணும் இந்த புது மண மக்களுக்கு. ஐயா, இப்படிதான் நம்ம ஊர்ல கல்யாணம் எல்லாம் நடக்குது. ஒரு கல்யாணம் காட்சி நடக்கிற வீட்டுல போய் பாருங்க, அங்க அடிக்கிற கிண்டல் கேலி நயாண்டிக்கு அளவே இருக்காது ஐயா. இப்படி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நடக்கும். இந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைய அக்னி சுத்துறப்ப மாப்பிள்ளை முன்னாடி சுத்துவாரு, நம்ம பொண்ணு பின்னாடியே சுத்தும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அட வீணா போன வயலே, இன்னைக்கு மட்டும்தான் உன் பொண்டாட்டி ஊன் பின்னாடி சுத்துவா, அதனால ஆசதீர சுத்திக்கிடா, வாழ்க்கை உள்ள நீதாண்டா உன் பொண்டாட்டி பின்னாடி சுத்தணுங்கிறதுக்கான சுத்துன்னு சுத்துறான். பந்தியில பல பேர் உட்கார்ந்து இருக்க இவர் மச்சினிச்சி தான் உளுந்து கவனிப்பாரு. ஏன் மச்சினிச்சிக்கு மாலையிடும் நேரம் வந்தாச்சு, மாசி போய் பங்குனியில நாள் குறிக்கலாம்னு கணக்கு பண்ணிட்டு இருப்பாரு. மச்சினிச்சிய பாப்பனா? நான் மச்சினிச்ச பாப்பேன். ஒன்ன கட்டிட்டு சீரழிச்சு நடக்க என்னோட போய் சீரழிக்கிறேன். இங்க இந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்க, இத நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்த பெருசு என்ன பண்ணா, காமாட்டி தலையனுக்கு மேவேட்டி 2 வேணுமா, இந்த கவாதி பயலுக்கு பொண்டாட்டி 2 வேணுமாடி அப்படின்னு நம்ம பல்லு போன பொக்கைங்கள கெக்க புகைன்னு சொல்லிட்டு இருக்குங்க. I am objection this your honor. கிடப்பதெல்லாம் கிடக்கிட்டு கிளவி தூக்கி மனையில் வைனானா, அறுப்புறதெல்லாம் அடுக்கிட்டு அக்காலை பிடிச்சி கட்டுனானா. ஈரோட்டில் ஒரு கல்யாணம் நடந்ததுங்க. அந்த காலத்துலலாம் கல்யாணம் அப்படின்னாக்க நல்லா தலவாழை விரிச்சு போட்டு சோறு போடுவாங்க. இப்போத்த இப்போ நாகரீகம் வளர்ந்துடுது, பப்பேச்சு வச்சுட்டோம். எங்கூர் ஆயா ஒன்று வந்தது, அந்த ஆயாவாவை லவுக்கு எல்லாம் போடாது, நம்ம வயசான ஆயா. பப்பே சிஸ்டம்னா எல்லாம் கையில் போய் வாங்கி சாப்பிடணும், இதுதான் முறை. இது தடத்தில் வாங்கி திங்கணும்னுது. ஏன்டா சுப்பிரமணியா கல்யாணத்துக்கு கூப்பிட்டு என்னைன்னு பிச்சை எடுக்க வைக்கிறீங்கிற. இப்படி ஒரு பக்கம் இருக்கு. இது குதூகலமா கொந்தளிக்கிறாங்களாமா. ஆட்டாளுக்கு ஒரு மாட்டாளா, அடுப்பக்கட்டைக்கு ஒரு தொடப்பக்கட்டையா. வில்லங்கமான ஆளி வீட்டுக்குள்ள வராத வரலும் குடும்பம் குதூகலமா தான் இருக்கும். இந்த சமுதாய சேவைக்கு செய்யக்கூடிய நவீன்குமார் என்ற ஒரு மாணவனை ராசிபுரம் தாலுகா குருசாமி பாளையத்தை தோப்புக்காட்டை சேர்ந்த விசைத்தறி தொழிலாளி எம் சேகர் நாகலட்சுமி தேவியின் மகன் நவீன்குமார். வாங்க நவீன்குமார், வாழ்த்துக்கள். உங்களுடைய பண்புக்கு வாழ்த்துக்கள். இந்த பையன் பாருங்க, வயது 16, 10ஆம் வகுப்பு படித்து வருகின்றார். சிறு வயது முதலே பள்ளிக்கூடம் நேரம் தவிர மற்ற நேரங்களிலெல்லாம் இவர் கிராமமாக சென்று எய்ட்ஸ் இருந்து மக்கள் எப்படி அந்த எய்ட்ஸிலிருந்து விடுபட்டு வாழ வேண்டும் என்பதற்காக விழிப்புணர்வு பிரச்சாரத்தை சிறு சிறு பிரசுரங்கள் மூலமாகவும் ஊருக்கா சென்று தன்னுடைய படிப்பு நேரத்தை தவிர கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக ஒரு சேவையாக மேற்கொண்டு ஊராக சென்று சின்ன வயசு எய்ட்ஸ் நோய் தாக்கினால் எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். இவர் ஏன் இதை மேற்கொண்டிருக்கிறார் என்று சொன்னார், இவருக்கு சேர்ந்த நெருங்கிய உறவினர் இந்த எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டு இறந்து விட்டார் என்று சொன்னவுடன் அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு இந்த சமுதாயத்தில் யாருக்கும் நேர்ந்து விடக்கூடாது என்று இவருக்கு ஏற்பட்ட தாக்கம், அதன் மூலம் ஏற்பட்ட ஊக்கத்தின் காரணமாக இன்றைக்கு இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இந்த நவீன்குமார் செய்து கொண்டிருக்கின்றார். இவருடைய இந்த சேவையை பாராட்டி இவருக்கு சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பிலே ஒரு பொன்னாடை அணிவிக்கின்றோம். கடந்த 5 வருஷங்களா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க 331 கிராமங்களையும் தமிழ்நாடு முழுவதும் என்னுடைய HIV AIDS விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முடிச்சிட்டேன். என்னுடைய இந்த சமூக சேவை பணிங்கிறது சமுதாயத்தை சீர்படுத்துவதற்காக இல்லை, இந்த சமூக பணியால் என்ன நான் முதல்ல சீர்படுத்திக்கிட்டேன். என்னால் ஒரு 1000 பேர் விழிப்புணர்வு பெற்றாங்கன்னா அது எனக்கு கிடைச்ச வெற்றி. உலக அளவில் HIV AIDS பாதிக்கப்பட்டவங்க பார்த்துருந்தா சுமார் 6.5 கோடி பேர் இருக்கிறாங்க. அதில் இந்தியர்கள் மட்டும் 58 லட்சம் பேர். அதுலேயும் தமிழ்நாட்டில் HIV AIDS பாதிக்கப்பட்டவங்கன்னு பார்த்தா 1.70 லட்சம் பேர் இருக்கிறாங்க.
இப்படியே போச்சுன்னா 2050 கண்டிப்பாக சரிபாதி இந்தியர்களுக்கு HIV AIDS வரும். அதில் என் பையன் கூட ஒருவனாக இருக்கலாம், சொல்ல முடியாது. அதனால தான் இந்த HIV AIDS தடுக்கணுங்கிறதுக்காக இந்த HIV AIDS விழிப்புணர்வு செஞ்சுட்டு இருக்கிறேன். இதில் HIV AIDSால் பாதிக்கப்பட்டவங்க பார்த்தா 95% பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கீங்க. உலக அளவில் HIV AIDSால் பாதிக்கப்பட்டவங்க 7 பேர்னா அதில் சுமார் 2 பேர் இந்தியர்களாக இருக்கிறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு 2 வயது குழந்தைக்கு HIV AIDS இருக்குன்னு தெரிய வந்தனையும் இந்த குழந்தைய உயிரோடு சாக்கில் கட்டி பாலத்திலேருந்து தூக்கி எறிஞ்ச கொடுமை இந்த தமிழகத்தில் நடந்திருக்கு. இந்த மாதிரி மற்றவங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த HIV AIDS விழிப்புணர்வை நான் தமிழகம் முழுவதும் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாண்டிச்சேரியில் பண்ணியிருக்கேன், அடுத்தது வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஐயா, ஒரு மனுஷனுக்கு அன்புங்கிறது உயிருங்க, அறிவுங்கிறது உடலு, பண்புங்கிறது செயலு, பாசங்கிறது உறவு, இன்பங்கிறது பாத, வாழ்க்கைங்கிறது பயணம், நிகழ்வுகள் என்பது அனுபவம், நிகழ்ந்தவை என்பவை சரித்திரம், இறப்பு என்பது முடிவுதான். ஆனா என்னைக்குமே இறக்காமல் தொடர்ந்து பாருங்க, அதுதாங்க உண்மையான உறவு. ஐயா, அப்படிப்பட்ட உறவு இன்னைக்கு பாசத்துல தொடங்கி அன்பா, காதலா, கருணையா, பக்தியா வளர்ந்து கடைசியில தியாகத்துல முடியுது பாத்தீங்களாயா? அப்படிப்பட்ட உறவுகளால எந்த குடும்பத்திலயும் குழப்பம் வராதுங்க, கண்டிப்பா குதூகலம் மட்டும்தாங்க வரும். இன்னைக்கு நம்ம பைய பிள்ளைங்க வாயை திறந்தாங்கன்னா போதும், அமெரிக்கா அம்பாயிங்க, ஆஸ்திரேலியா அம்பாயிங்க, இங்கிலாந்தும் பாயிங்க. ஆனா அப்படிப்பட்ட மேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னா பொருளாதாரம் வேணா நல்ல நிலைமையில இருக்கிறாங்க, ஆனா உறவுகள்ங்கிறது ரொம்ப நசிந்த நிலைமையில இருக்குங்க ஐயா. ஆனா நம்ம நாட்டை எடுத்துக்குங்க, பொருளாதாரம் வேணா கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், ஆனா உறவுகள்ங்கிறது ரொம்ப அருமையா இருக்குதுங்க, ரொம்ப அருமையா இருக்குது. உறவுகளுக்கு இந்த உலகத்துக்கே எடுத்துக்காட்டா விளங்குற இந்த மண்ணில நின்னுகிட்டு இந்த உறவுகளால பிரச்சனைன்னு பேச வந்திருக்காங்களே ஐயா, இது எந்த விதத்துலங்க ஐயா நியாயம்? ஐயா, மனுஷன்ல 4 வகை இருக்கான். ஒருத்தன் இன்பத்தை இன்பமாவே பாக்குறவங்க, 2வது ஆள் இருக்கானே துன்பத்தை துன்பமாவே பாக்குறவன், இந்த 3வது பையன் உள்ள இருக்கான் பாத்தீங்களா, இன்பத்தை கூட துன்பமா பாக்குறவங்க. 4வது பையங்க இருக்காங்களே மனுஷன்னா அவன் மனுஷையா, துன்பத்தை கூட இன்பமா பாக்குறவங்க இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஆளுங்க தாங்க நாங்க. எங்களை மாதிரி ஆளுங்க இந்த இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் கண்டிப்பா குதூகலமா மட்டும்தான் இருக்கும். ஐயா, எங்க தெருவில் 2 அண்ணன் தம்பி இருந்தாமையா, கல்யாணத்துக்கு பிறகு வந்ததே வேண இந்த பாதகத்தி வந்தா குடும்பத்தை பிரிச்சதும் பரவாயில்லன்னு சொத்தை பிரிக்க சொன்னான். எங்க ஊர் நாட்டாம இதுல விவரமானவர். 10 மணிக்கு நான் சொத்தை பிரிக்கன்னு வர சொன்னா காலைல 6 மணிக்கே விடிய காலம் வந்து காத்து கிடப்பான். அப்படிப்பட்ட ஆளு. அந்த ஆளு பிரிச்சான், எல்லாத்தையும் பிரிச்சான், வீட்டை பிரிச்சான், தோட்டத்தை பிரிச்சான், எல்லாத்தையும் பிரிச்சான். கடைசியில் ஐயா ஒத்த தென்னை மரம் இருந்தியா, நல்லா கவனிச்சிங்க, ஒத்த தென்னை மரம். அண்ணன் சொன்னா, ஏடி என் தம்பி 15 வயசுல இளையவன், அவனை நான் பெத்த புள்ள மாதிரி தோல்ல போட்டு வளர்த்தேன், இந்த ஒத்த தென்னை மரத்தையும் தம்பிக்கே கொடுத்துருவோன்னு சொல்லி பொண்டாட்டிட்டு சொன்னான். தம்பி சொன்னா, ஏடிங்க அண்ணன் எங்க தகப்ப மாதிரி காலில் விழுந்து கும்பிடக்கூடிய அளவுக்கு மரியாதை உள்ளவன், அந்த அண்ணனுக்கு இந்த ஒத்த தென்னை மரத்தை கொடுத்துருவோன்னு தம்பி பொண்டாட்டிட்ட சொன்னான். தம்பி பொண்டாட்டி இங்க பாரு, ஒன்று தென்னை மரம் நமக்கு வரணும், இல்லை நீர் தெருவில் போகணும். என்னையா செய்யறது? பிரிச்சுட்டாங்க. அண்ணனுக்கு மேலே உள்ள பாதி தென்னை மரம் அண்ணனுக்கு, கீழே உள்ள பாதி மரம் தம்பிக்கு. எப்படி இருக்கு? இந்த பாலா போன தென்னை மரம் அது வரைக்கும் காய்க்கலையா, காய்க்கலை. எப்போ பிரிச்சானோ கொலையா காய்க்க ஆரம்பிச்சிட்டு. இப்போ அண்ணனுக்கு மேலே போதி புத்தியெல்லாம் அண்ணன் தேங்காவை வெட்டுறதுக்கு மரத்தில் காலை வச்சு ஏறுறாரு. அடிமரம் யாருக்கு? தம்பிக்கு. தம்பி பொண்டாட்டி ஓடி வரா, கீழே காலை வச்சிடக்கூடாது, கீழே உள்ள மரம் எங்க மரம்னா. இதை கேட்டா அண்ணன் பொண்டாட்டி ஓடி வந்தா, என்னடி சிலிப்புற, உன் மரத்தில் காலை வைக்கண்டாமடி, இந்தா பாருன்னா 20 அடி யானியை கொண்டு வந்து சாச்சி வச்சுட்டு, அத்தான் வாங்க இப்போ யாருங்க யாருன்னா. அண்ணன் ஏறி மேலே போய் அருவாயை எடுத்து தேங்காயை வெட்ட போறான். இந்த சண்டாளி கோடாலி எடுத்துட்டு வரான் தம்பி பொண்டாட்டி. எதுக்கு? அடிமரம் அவளுக்கா, அவன் வெட்ட போறான். நேரத்தை பாருங்க. கோடாலி எடுத்து வெட்டேக்கு நிக்கா. உன்னை அண்ணன் பொண்டாட்டி வருவாரா? ஆமாடி, அடிமரம் உனக்கு தான், வெட்டு வெட்டுடி வெட்டு. ஆனா ஒரு கண்டிஷன், நீ வெட்டினாலும் எங்க பாதி மரம் அந்தரத்திலேயே அப்படி நிக்கணும். மனைவிதான் குடும்பத்துக்கு கோபத்திற்கு காரணம். ஐயா, ஒரு சின்ன கல்லை கண்ணுக்கு முன்னாடி வச்சு பார்த்தோம்னா அது இந்த உலகத்தை விட பெரிய பூதாகரமா தெரியும். அதே கல்லை
கொஞ்சம் தூரத்துல வச்சு பார்த்தோம்னா அந்த கல்லும் பூச்சி மாதிரி தான் தெரியும், அதையும் தாண்டி இருக்கிற உலகமும் பொலிவா தெரியும்யா. அதுதான்யா வாழ்க்கை. ஆனா நான் நாமக்கல் இல்ல, நான் எங்கேயோ தான் இருக்கிறேன். எங்கேயோ இருக்கக்கூடிய எனக்கு என்னன்னு கேட்டா எத்தனையோ கல் இருக்கலாம். ஒரு வாராங்கல், மதுரையை தாண்டி சென்றால் திண்டுக்கல், அதையெல்லாம் தாண்டி என் கண்ணுக்கு தெரிகிறது ஐயா நாமக்கல். ஏன்னு கேட்டா என் அப்பன் ஆஞ்சநேயர் அங்க 18 அடி உயரத்தில் காட்சி தரக்கூடிய இடம், கொல்லிமலை அமர்ந்திருக்கும் இடம். ஐயா குடும்பம்னா என்ன? புருஷன், பொண்டாட்டி, பிள்ளைங்க, மாமியா, மாமனா, கொழுந்தியா, கொழுந்தனா, சுத்தம் எல்லாம் சேர்ந்ததாயா குடும்பம். குடும்பம்னா 1-2 சலசலப்பு வரத்தாயா செய்யும், அது வந்தாதாயா குடும்பம். ஐயா புருஷன் பொண்டாட்டி கிட்ட சண்டை போடாம பூசாரி கிட்டே சண்டை போடுவா? ஐயா ஒரு பொண்ணு பிரசவ வலி வந்துருது, ஆஸ்பத்திரிக்கு அவசரமா அழைச்சிக்கிட்டு போறாங்க. அந்த பொண்ணு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருதுயா. எல்லா பொண்ணுங்களுக்கும் அந்த பிரசவ சூழ்நிலையில உள்ள ஒரு பயம் வரும். அந்த வீல் சேர்ல வச்சுக்கிட்டு அந்த தள்ளிக்கிட்டு போறப்ப அந்த மாமியார் கையை பிடிச்சிக்கிட்டு அது சொல்லும் பாத்தீங்களா, அத்தை அவரை வர சொல்லுங்கன்னு. ஐயா 1008 பிரச்சனை குடும்பத்தில் இருக்கலாம் ஐயா, ஆனா அந்த இடத்துல அந்த துணைவனோட ஒரு ஆறுதல் தேவைப்படுது பாத்தீங்களா, அதுதாயா குடும்பம், அதுதாயா குதூகலம். மாமியார் கையை பிடிச்சிக்கிட்டு அத்தானை வர சொல்லுங்க அப்படின்னு, அது மாமியார் மேல இருக்கிற பயத்தாலையா, புருஷன் மேல இருக்கிற பாசத்தால இல்ல. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. எழுதுங்கள் என் கலரையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, பாடுங்கள் என் கலரையில் நடுவர் மட்டுமே விவரமானவர் என்று. நரகம் தானே, யாரால? மனைவியால. ஐயா 2 பேர் செயலுக்கு போயிட்டான், 2 பொம்பளையால. ஒருத்தி சாடை போடுறதுக்கா பத்தியா, சாடை போட்டே 2 பேர்த்த செயலுக்கு அனுப்பிட்டான். இவ என்ன பண்ணா, பாத்திரத்தெல்லாம் எடுத்து வெளியே போட்டு பாத்திரத்தை கழுவுறான், தேய்க்கிறா. ஐயா எழுத்தாப்புல ஒருத்தி குடத்தை வச்சுட்டு போறான், அவ இவளுக்கு வேண்டாத்தவா. இவ பாக்கா, அவளை சாடை போட்டு ஏசணும். செம்பு இருக்கு பத்தியா, செம்பை பிடிச்சிக்கிட்டா, இந்த செம்பை போட்டு விளக்குறா. செம்பு அவளுக்கு கழுத்தான், செம்பை பிடிச்சிக்கிட்டு விளக்குறா. அந்த நேரத்தில் ஒரு கோழி போகுது, நாமக்கல் கோழி. இவ பார்த்துட்டு கோழியை சொல்றது மாதிரி சாட பேசுறா. அவ பக்கத்தில் போனா பத்தியா, ஏ கோழி, ஏ கோழி, ஏ நாமக்கல் கோழி, என்ன கொண்டே சிலுப்புறா, கொண்டே அறுத்து விடுவாங்க. சாட பேசுறா, கோழியாவா சொல்றா, அவளை சொல்றா. அவ பார்த்தா புரிஞ்சுக்கிட்டா, எப்பேற்பட்டவா. நேர குடத்தை கொண்டு வீட்டில் வச்சா. அவ 10 பாத்திரத்தை தெருவில் கொண்டு போட்டு விளக்குனா, விளக்கிட்டே இருக்கான். நீங்க ஏன் ஆட்டுறிய? அவ தான் விளக்குனா. நீங்க ஆட்டுறீங்க? ஓ எனக்கு தாரா ஆடுது. விளக்குனா பத்தியா, பக்கத்துல ஒரு நாய் போச்சு. நாய் போயிட்டு இருக்கு. இவ பார்த்தா, நாயை சொல்ற சாக்குல, ஏன் நாய, ஏன் நாய, ஏன் நாகர்கோவில் நாய, நீ என்ன உழையாம வாழை ஆட்டிக்கிட்டே திரியிற, வாழை ஒட்ட நறுக்கிடுவாங்க. கடைசியில் 2 பேர் புருஷனும் சண்டை போட்டு செயலில் கிடக்கான். இந்த பொண்டாட்டியால என்னங்கய்யா குழப்பம் தானையா. அதனால தான் சொன்னா ஒரு கவிஞன், அருமையான கவிஞன், அட பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. அட பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை அப்படி சொன்னான்னா அந்த பாட்டை கேட்க நான் மறந்துட்டேன். அதனால கல்யாணத்தை பண்ணிவிட்டேன். மனைவி என்பவள் குடும்பத்தின் குழப்பமே. இவங்கெல்லாம் சொல்றாங்களே, கணவன் மனைவி குழந்தைகள் உறவு இவங்கெல்லாம் இருந்தாதான் குதூகலம்னு சொல்றாங்க இல்லைங்களா. இதெல்லாம் குதூகலமா தான் இருக்கும். அந்த உறவுகளால் அனுபவப்பட்டவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட கேட்டு பார்த்தாதான் அந்த உறவோட குதூகலம் என்ன, அந்த படகு தத்தளிச்ச மாதிரி இருக்கிறமா என்னங்கிறது தெரியுங்க. என் கணவருக்கும் எனக்கும் 2 பெண் குழந்தை. சரி. கல்பனா உஷானுங்க. அந்த பொண்ணு கல்பனா பிறந்து கொஞ்ச நாளையிலே அதுக்கு இளம்பிளவாதம்னு ஒரு நோய் வந்துச்சுங்க 10 மாசத்துல. அந்த குழந்தைய அப்பவே சொன்னாங்க உறவுக்காரங்கள்லாம், இது பொன் குழந்தை தானே, அதுக்கு இது இளம்பிளவாதம்னு ஒரு வியாதி வந்துருச்சு, இதை கொன்னுப்புடு, நீ வளர்த்தாத அப்படின்னாங்க. பெத்தவன் நான் சொல்றது உறவுக்காரங்க. ஏன்னா அப்ப நம்ம அறியாத வயசு, 17 வயசுல கல்யாணம் பண்ண நமக்கு என்ன தெரியும். காது கேட்காத உன்னுடைய கணவர்கிட்ட குடும்பம் நடத்துறேல உனக்கு பிறக்க போறதெல்லாம் ஊனமா தான் பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க சார். நான் சொன்னேன், அவர் என் உதடுகளை பார்த்து பேசுவார், நான் அவர் உள்ளங்களை பார்த்து பேசுவேன்.
உலகம் 1000 சொன்னாலும் உனக்கு நான் நமக்கு நானே நீதிபதி நான் அவரை கைப்பிடிச்சேங்க சார் 82ல. அடுத்தது ஒரு குழந்தை பிறந்துச்சுங்க சார். ஊனமான பொண்ணுக்கு இன்னொன்னு துணை வேணும்னு அதுவும் பொண்ணா பிறந்துச்சுங்க சார். அதுக்கு உஷான்னு பேரு வச்சேன். நானாலும் உறவுக்காரங்க பேச்ச கேட்டுட்டு ஏமாந்துட்டேன். நீ பிறந்து கீழே விழுந்தியே நீ உஷாரா இருன்னு தாங்க சார் உஷான்னு பேரு வச்சேன். அப்போ அந்த உறவுக்காரங்க சொன்னாங்க சார் உனக்கு நல்ல எண்ணம் கிடையாது, உனக்கு 2 பொட்ட புள்ள, உனக்கு கொல்லிப்பாட ஆண் வாரிசு இல்லைன்னு சொன்னாங்க சார் அந்த உறவுக்காரங்க பேச்ச கேட்டு 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 நான் மனசு வெறுத்து போயிட்டேங்க சார். சரி இனிமே உறவுக்காரங்க பேச்ச கேட்டு ஆனா எனக்கு வாச்ச புருஷன் மாதிரி உலகத்துல யாருக்கு வாய்க்காதுங்க சார். ஏன்னா நான் பேசுறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இங்க யாரு பேசினாலும் அவருக்கு விளங்காதுங்க சார். நான் பேசினா மட்டும்தான் அவருக்கு தெரியும். 2 பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டு எடுத்துக்கிட்டு அந்த ஊரை விட்டு நம்ம போயிடலாங்க. இனிமே இந்த ஊரவே நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வேலூர் வந்தாங்க சார். வேலூர் வந்து 20 வருஷம் ஆகுது. முதல் இருந்தது எடப்பாடிக்கு பக்கம் பூலாம்பட்டி தெரியும். இத்தனை காலகட்டத்தில் ஒரு ஊட்ட கட்டணும், ஊடு வாசலாச்சு போயிட்டு போகுது. நம்ம சொந்தம் தானே சொல்லிச்சு, எல்லாத்தையும் கூப்பிடுங்க நம்ம பொழப்ப காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிரகப்பிரவேசம் பண்ணி சொந்தக்காரங்களை எல்லாம் வீட்டுக்கு வரவழைச்சு விருந்தோம்பல் செஞ்சோம் சார். அப்ப நல்லா இருந்தது எல்லாத்துக்கும். செல்வி புருஷன் இல்லைன்னா என் வீட்டில் கல்யாணமே நடக்காது. ஏன்னா நல்லா இருக்கிறோம், கஷ்டத்தில் எதுவும் சொல்லாத சொந்தம், நல்லா இருக்கையில எல்லாம் சொன்னாங்க. அப்போ ஒரு உறவுன்னு ஒரு சூறாவளி காத்து வந்துச்சு பாருங்க. அந்த உறவு சொல்லுது என் வீடு ஏலம் போகுது, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு, நீ தானே நல்லா இருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. சொன்னதெல்லாம் மறந்துட்டு அவங்களுக்கு எங்க வீட்டை அடமானம் வச்சு அவங்களுக்கு கடன் கொடுத்தோம். ஏன்னா நமக்கு 2 பொட்ட பிள்ளை இருக்குது, உறவெல்லாம் வேணும் நமக்கு அப்படின்னு கொடுத்தேங்க சார். அது என்ன தெரியுங்களா ஆச்சு? கடலில் விழுந்த நண்பனுக்கு கை கொடுத்தேன் காப்பாற்ற, அவனும் கரையேறி விட்டான், நானோ கடலில் விழுந்து விட்டேன். அதே மாதிரி என்னுடைய குடும்பத்துக்கு வந்துச்சுங்க சார். என் வீடு ஏலத்துக்கு வந்துச்சு. அவனுக்கு உறவுக்காரங்களுக்கு செய்யுங்கிறாங்களே, எப்படி நாங்க செய்யறது? என் வீடு ஏலத்துக்கு வந்துச்சுங்க சார். போய் சொன்ன உறவுக்காரங்களை எல்லாம் நான் கேட்டேன், உங்களுக்கெல்லாம் நான் செஞ்சேன்ல, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, நான் 2 பிள்ளைங்க இருக்குதுன்னு தான் நான் செஞ்சேன். அதுக்கு அந்த தின்ன உறவு என்ன தெரியுங்களா சொல்லுச்சு? ஆடாதடா மனிதா, ஆட்டம் போட்ட அடங்கிட்டு விட மனிதான், அடங்கி போயிட்டியா? தின்ன சொந்தமும் சொல்லுது, திங்காத சொந்தமும். தின்னதை நான் சொல்லி காமிக்கலைங்க சார், உறவை பத்தி நான் சொல்றேன். சொன்னாங்க சரி சொல்லிட்டு போறாங்க, நம்ம தானே சம்பாரிச்சோம், எத்தனையோ சொன்னாங்க சொல்லிட்டு போறாங்கன்னு எங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் சொன்னேங்க சார். ஊட்ட வித்து போடலாம், ஏலம் போனா போயிட்டு போகுதுன்னு வித்தா ஊட்ட. அவர் சொல்லிட்டாரு ஊடு போயிருச்சு, நான் இனிமே இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், நான் செத்துருவேன்னு தற்கொலை முயற்சிக்கு போனோம் 2 பேரும். பிள்ளைங்களை கட்டி கொடுத்துட்டோம், பிள்ளைங்களை போய் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. தற்கொலை முயற்சிக்கு போனேங்க சார். போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு சின்ன கிராமம். அப்பதான் நான் வீட்டை விட்டு வெளியே வரையில சொன்னேன், பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தம் இல்லை பந்தம் இல்லைன்ட்டு வெளியில வந்தோம். ஒரு டீ கடையில் ஒரு டீ வாங்கி குடிச்சோன்னே சார் இவருக்கு நான் செத்து தான் போகணும், இனி வாழ்க்கையே இல்லைன்னு இருக்கல. அந்த டீல அந்த பாய்சனை கூட்ட முடியாதுன்னு ஒரு போண்டா வாங்கி சாப்பிடலான்னு பாய்சனை போடலாங்கிறதுக்குள்ள அந்த போண்டாவில் அந்த சுருட்டி கிடச்சி பாருங்க சார் காகிதம். அதுல ஒரு வரி எழுதி இருந்தது, கடவுளின் அரசாட்சியில் தாமதம் ஏற்படுமே தவிர நிரந்தர இருள் வந்து விடாதுன்னு ஒரு வாக்கியம் இருந்துச்சுங்க சார். அப்ப என் மனசுக்கு என்ன தெரியுங்களா பட்டுச்சு? நம்ம செத்துட்டா நம்ம பிள்ளைங்களுக்கு ஆண் வாரிசு இல்ல, நம்ம பிள்ளைங்களை யார் காப்பாத்துவா? வாங்க நம்ம பொழைக்கலான்னு எங்க வீட்டுக்காரர் கையை கூட்டிக்கிட்டு நான் ஊருக்கு வந்தேங்க சார். மறுபடியும் சாவ துணிக்கல. வந்த உடனே நான் இந்த மகளிர் மன்றத்துல இருந்த நிறுவனத்துல போய் சொன்னேன், என் சூழ்நிலை காரணமா நான் வேலைக்கு வர முடியல, மறுபடியும் அந்த பணியை செய்யறேன் அப்படின்னு ஆபீஸ்ல சொன்னேங்க சார். அந்த எம்எஃப்ஐ நிறுவனத்தில் இருக்கிற சக ஊழியர்களும் நீ சாவாத நாங்க இருக்கோம் உனக்கு, என் உறவுக்காரங்க ஒருத்தரும் சொல்லல. நீங்க எல்லாம் சொல்றீங்களே உறவுன்னு, எங்கயா இருக்குது உறவு? அந்த சக ஊழியர்கள் நாங்க இருக்கோம். என்னை நம்பி ஒரு 100 ரூபாய் கொடுக்க தாயங்க உறவுக்காரங்க இன்னைக்கு எங்க எம்எஃப்ஐ நிறுவனத்துல ஒரு ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் 150 கோடி கடன் கொடுக்குது. என்னை நம்பி கொடுக்குறாங்க சார். 400 உறுப்பினர்களை கொண்ட மகளிர் குழுவை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க சார். அப்பதான் சொன்னேன், நெஞ்சம் இருக்கு துணிவாக
நேரம் இருக்கு, தெளிவாக நினைத்தால் முடிப்பேன் சரியாக. நீ யார் நான் யார் போடா பொண்ணு உறவுக்கு சவால் விட்டுட்டு வந்தேங்க சார். இன்னும் அந்த உறவுக்கு நான் வீட்டுக்காரங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன். ஆனா இந்த உறவை நான் மீண்டும் பார்க்கணும். எப்படி தெரியுங்களா? என் கண்களை தானமா கொடுத்து இந்த உறவுக்காரங்கள எப்படி இருக்கிறாங்கன்னு வம்சவாரியா பார்த்துக்கிட்டு இருக்கணுங்க சார். உறவுகளை ஒதுக்கணும். அப்பதான் உறவு இல்லாம இருந்தாதான் குடும்பத்துல குழப்பம் இல்லாம இருக்குங்க சார்.